ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிறிஸ்பி ஆனியன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 3 to 4 ஆனியன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 150 கிராம் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறோம். $50 கிராம் வந்து ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கிறோம், அரிசி மாவு. சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, தேவையான அளவுக்கு சால்ட். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இந்த ஆனியனில் இருக்க ஈரப்பதமே போதும். இன்கேஸ் தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சுக்கலாம். ஆனால் தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. ஊற்றினா வந்து அந்த கன்சிஸ்டன்சி வராது. லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், இன்கேஸ் ரொம்ப ட்ரையாக இருந்தால். இந்த அளவுக்கு ஆனியன் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே உதிரி உதிரியாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இது நல்லா உதிரி உதிரியாக விட்டால் தான் நமக்கு நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌனிஷாக வரணும். கிறிஸ்பி ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.